ஆகஸ்ட் 17. நற்கிரியைகளும் அற்புத கிரியைகளும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. சீஷர்கள் தங்கள் விடுதலையின் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து கர்த்தராகிய இயேசுவிடம் திரும்பி வந்தபோது அவர் அவர்களை நோக்கி, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். லூக்கா 10:20 என்று கூறவில்லையா? நம்முடைய ஊழியத்தை காட்டிலும் நம்முடைய ஜீவியத்திலேயே கர்த்தர் அதிக ஆர்வமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஒரு மாசற்ற ஜீவியத்துக்கு நாம் முதலாவது முக்கியத்துவம் கொடுப்போமாக. நாம் ஓர் ஆழ்ந்த துக்கத்தோடு நம்முடைய பரிசுத்தமாக்கப்படாத நிலைவரத்தினின்று மனம் திரும்பி அதினின்று விடுதலையாக்கப்படுவோமாக. நாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை உபயோகித்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும் முன் முதலாவது நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கிரியைகளின் மூலம் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றே கர்த்தராகிய இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நற்கிரியைகள் பரிசுத்த ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய சுபாவங்களோடு சம்பந்தப்பட்டவையாயிருக்க, அற்புத கிரியைகளோ விசுவாசத்தின் வரம், குணமாக்கும் வரங்கள், பிசாசுகளை துரத்துதல், அற்புதங்களை செய்யும் சக்தி போன்ற பரிசுத்த ஆவியின் வரங்களோடும் வல்லமையோடும் சம்பந்தப்பட்டவையாயிருக்கின்றன. நம்முடைய நற்கிரியைகளின் மூலம் வெளிப்படுத்தப்படும் நம்முடைய நற்சுபாவமே அற்புத கிரியைகளை உள்ளடக்கிய நம்முடைய வரங்களை காட்டிலும் அதிக முக்கியமானதாகும். Morning Manna, August 17, 2026. Good works and wonderful works. When the disciples returned to the Lord Jesus after performing their ministry of deliverance, the Lord Jesus said, "Rejoice not that the spirits are subject unto you, but rather rejoice, because your names are written in heaven." Luke chapter 10, verse 20. The Lord is more interested in our life than in our ministry. Let us therefore give first priority to a spotless life. Let us repent with deep sorrow for our unsanctified state. We need to first sanctify ourselves before we call upon the name of the Lord Jesus to minister to people. Many say to the Lord, "Lord, Lord, have we not in thy name done many wonderful works?" What does the Lord say to them? "I never knew you." Matthew chapter 7, verses 22 and 23. But in another place, the Lord says, "Let your light so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven." Matthew chapter 5, verse 16. So the Lord Jesus expects us to shine by our good works rather than by our wonderful works, which may not glorify the Father's name. Good works are related to the fruits of the Holy Spirit, namely love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness, and temperance, whereas wonderful works relate to the gifts of the Holy Spirit, such as the gift of healing, casting out devils, miracles, etc. Our character, which is displayed through our good works, is more important than our gifts, which manifest wonderful works. May God bless you.